வணக்கம். நாம் இன்றைக்கி படிக்க போகிறது ஹிந்தியில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய போஸ்ட் பொசிஷன்ஸ். மரத்தின் மேல், இதில் மேல் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கே ஊப்பர், பேட் கே ஊப்பர் என்கிறது மரத்தின் மேல், பேட் கே ஊப்பர். மேசைக்கு கீழே, கீழேங்கிறதுக்கு கே நீச்சே, மேஜ் கே நீச்சே, மேஜைக்கு கீழே. வீட்டுக்கு முன்னால், முன்னாலுங்கிறதுக்கு ஹிந்தியில் கே சாம்னே அல்லது கே ஆகே. இப்போ இது சொல்கிறது கர் கே சாம்னே அல்லது கர் கே ஆகே, வீட்டுக்கு முன்னால். அலுவலகத்துக்கு பின்னால், அலுவலகம் அப்படிங்கிறது தஃப்தர், தஃப்தர் கே பீச்சே, பின்னால் அப்படிங்கிறது பீச்சே, தஃப்தர் கே பீச்சே, அலுவலகத்துக்கு பின்னால். கே பாஸ் என்கிறது உடன் அல்லது அருகில், ஆப்கே பாஸ் என்கிறது உங்களிடம் அல்லது உங்கள் அருகில். அந்த வழியாக அல்லது அங்கே நோக்கி என்கிறதுக்கு ஹிந்தியில் கீ தரஃப் அல்லது கீ ஓர். क्या आप बाज़ार की तरफ जा रहे हैं அல்லது क्या आप बाज़ार की ओर जा रहे हैं என்கிறது என்ன, நீங்கள் மார்க்கெட் பக்கம் போயிட்டு இருக்கிறீங்களா. ஹிந்தியில் அதே போல் என்கிறதுக்கு கீ தரஹ், யஹ் சோனே கி தரஹ் லக்தா ஹை என்கிறது, இது தங்கம் மாதிரியே தெரியுது, தங்கம் போல் இருக்கு. யஹ் சோனே கி தரஹ் லக்தா ஹை. ஹிந்தியில் பிறகு என்கிறதுக்கு கே பாத், ஆப் दोपहर के बाद आइए, आप நீங்கள் दोपहर के बाद மத்தியானத்துக்கு பிறகு, आइए வாங்க, आप दोपहर के बाद आइए. ஹிந்தியில் உள்ளே என்பதுக்கு கே அந்தர், கர் கே அந்தர் கோன் ஹே, வீட்டுக்குள்ளால யார் இருக்காங்க, கர் கே அந்தர் கோன் ஹே. ஹிந்தியில் வெளியே என்பதுக்கு கே பாஹர், ஸ்கூல் கே பாஹர் கோன் खड़ा है, ஸ்கூல் கே பாஹர் ஸ்கூலுக்கு முன்னாடி வெளியே, கோன் खड़ा है யார் நிற்கிறான், ஸ்கூல் கே பாஹர் கோன் खड़ा है. ஹிந்தியில் இடையே என்பதுக்கு கே बीच, बिटवीन. आज ब्राज़ील और अर्जेंटीना के बीच मैच है, இன்றைக்கி பிரேசில் அர்ஜென்டினா டீம்களுக்கு இடையில் மேட்ச் இருக்குது. आज ब्राज़ील और अर्जेंटीना का बीच मैच है. ஹிந்தியில் தவிர என்கிறதுக்கு கே சிவா, ராஜு கே சிவா சப் மௌஜூத் ஹே, ராஜுவை தவிர எல்லாரும் ப்ரெசண்டாக இருக்காங்க. ராஜு கே சிவா சப் மௌஜூத் ஹே, மௌஜூத் மீன்ஸ் ப்ரெசண்ட். ஹிந்தியில் கூடுதலாக அல்லது தவிர என்பதற்கு கே அலாவா, இஸ்கே அலாவா கியா கியா ஹே, இதை தவிர வேறு என்னென்ன இருக்குது, கே அலாவா கூடுதலாக தவிர. ஹிந்தியில் இடத்தில் என்கிறதுக்கு கி ஜகஹ், அப் ரவி கி ஜகஹ் ஆகாஷ் ஹே, இப்போது ரவியுடைய இடத்தில் ஆகாஷ் அப்படிங்கிற பையன் இருக்கிறான். அப் ரவி கி ஜகஹ் ஆகாஷ் ஹே. ஹிந்தியில் இல்லாமல் என்கிறதுக்கு கே பினா, शक्कर के बिना चाय दीजिए, சர்க்கரை இல்லாமல் டீ கொடுங்க. கே பினா என்கிறது இல்லாமல். ஹிந்தியில் பற்றி என்கிறதுக்கு கே பாரே மே, ஆனந்த் கே பாரே மே ஆப் கியா ஜான்தே ஹே, ஆனந்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். ஹிந்தியில் ஏனென்றில் அல்லது அந்த காரணத்தினால் என்கிறதுக்கு கே காரன், बारिश के कारण
वो नहीं आया. பாரிஷ்ங்கிறது மழை, கே காரன் அந்த காரணத்தினால वो नहीं आया அவன் வரவில்லை. बारिश के कारण वो नहीं आया. ஹிந்தியில் எதிராக என்கிறதுக்கு கே खिलाफ அல்லது கே विरुद्ध. उसके विरुद्ध एक मुकदमा चालू है. அவனுக்கு எதிராக ஒரு கேஸ் நிலுவையில் இருக்குது. அல்லது उसके खिलाफ एक मुकदमा चालू है. அவனுக்கு எதிராக ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கு. ஹிந்தியில் இருந்தாலும் என்கிறதுக்கு के बावजूद. चोट लगने के बावजूद वह आज खेलता है. चोट लगनाங்கிறது வந்து அடிபடுறது, காயம் படுறது. चोट लगने के बावजूद भी आज वह खेलता है. அடிபட்ட பிறகும் அவன் இன்னைக்கு விளையாடுகிறான். चोट लगने के बावजूद भी वह आज खेलता है. ஹிந்தியில் வரும்போது போகும்போது அந்த போதுங்கிறதுக்கு ஹிந்தியில் के दौरान. घूमने के दौरान उसने दिनेश को देखा. घूमनाங்கிறது வந்து சுற்றுறது. சுற்றும்போது அவன் தினேஷை பார்த்தான். घूमने के दौरान उसने दिनेश को देखा. ஹிந்தியில் முன் என்கிறதுக்கு के पूर्व. दोपहर के पूर्व वह आ नहीं सकता. दोपहरங்கிறது மத்தியானம், மத்தியானத்துக்கு முன்னாடி முன் அவன் வர முடியாது. दोपहर के पूर्व वह आ नहीं सकता. அடிப்படையில் என்கிறதுக்கு ஹிந்தியில் के अनुसार. जानकारी के अनुसार उसको गिरफ्तार किया. जानकारी தகவல், के अनुसार அதன் அடிப்படையில் उसको गिरफ्तार किया அவனை வந்து அரெஸ்ட் பண்ண. அப்படி जानकारी के अनुसार उसको गिरफ्तार किया. ஹிந்தியில் மாறாக என்கிறதுக்கு के विपरीत. उसके सोचने के विपरीत सब कुछ हुआ. அவன் நினச்சதுக்கு மாறாக எல்லாமே நடந்துருச்சு. उसके सोचने के विपरीत सब कुछ हुआ. ஹிந்தியில் இணைந்து அல்லது ஓரமாக என்கிறதுக்கு के किनारे. नदी के किनारे एक पेड़ है. நதியே இணைந்து ஒரு மரம் இருக்கு. நதி பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. नदी के किनारे एक पेड़ है. ஹிந்தியில் சமமாக என்கிறதுக்கு के समान. नीरज के समान खेलने वाला कोई भी नहीं. நீரஜுக்கு சமமாக விளையாடுறவன் யாரும் கிடையாது. नीरज के समान खेलने वाला कोई भी नहीं. ஹிந்தியில் से என்கிறது இருந்து விட வைத்து. அதாவது எங்கிருந்து, அது இருந்து, அவனே விட, அதே மாதிரி அதை வைத்து. இங்கிலீஷில் ஃப்ரம், தேன், வித் இந்த மாதிரியான இடங்களில் பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து ஆப் கஹான் சே ஆ ரஹே ஹே. நீங்கள் எங்கிருந்து வந்துட்டுருக்கிறீங்க. ஆப் கஹான் சே எங்கிருந்து, ஆ ரஹே ஹே வந்துட்டுருக்கிறீங்க. ஹிந்தியில் கேலியே என்கிறது அவருக்காக, அந்த ஆகே ஃபார் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். யஹ் கிஸ் கேலியே ஹே, இது யாருக்காக. யஹ்ங்கிறது இது, கிஸ் கேலியே ஹே யாருக்காக. ஹிந்தியில் உடையா என்பதுக்கு கா அல்லது கே அல்லது கி பயன்படுத்துகிறோம். கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி, யாருடையா. ஹிந்தியில் இக்கு, ஐ, அதாவது அவனுக்கு, அவனை, அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வந்து கோ பயன்படுத்துகிறோம். கிஸ்கோ யாருக்கு, யாருக்கு, அதே மாதிரி யாரை. ஹிந்தியில் மே என்கிறது உள்ளே. ஜேப் மே கியா ஹே, பாக்கெட்டில் என்ன இருக்குது. ஜேப் மே கியா ஹே.